ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து 55 ரூபா பேப்ளேடுக்கும் பஸ்ட்டு பேப்ளேட்ஸ்க்கும் தான் பேட்டில் போட போகிறோம் கைஸ். வாங்க பேட்டில் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கிங் கர்பியஸ் கைஸ். 2 பாயிண்ட் எடுக்கிறவங்க தான் வின்னு. இப்போ பாருங்கள் கைஸ், செமையாக அடிக்குது கைஸ். போன வீடியோவில் வந்து மெட்டல் பேப்ளேடை வந்து இது ஈஸியாக தோக்கடிச்சிருக்கோம், எல்லா மெட்டல் பேப்ளேடையும். இந்த வீடியோவை பார்ப்போம். இப்போ செகண்ட் பேட்டில் கைஸ். 1 பாயிண்ட் வந்து 55 ரூபா பேப்ளேடு தான் வச்சுருக்கு. இந்த பேப்ளேடுக்கு வந்து என்ன பேர் வைக்கலான்னு நீங்கள் எல்லோரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த பேர் வந்து அதிகமாக கமெண்ட் ஆகிருக்கோ அந்த பேர் தான் வைக்க போகிறோம் கைஸ். அது ஜெயிச்சிருச்சு. இப்போ ரைசிங் ராக் டவர் தான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது கைஸ். ஒரேடியாக பஸ்டே பண்ணிடுச்சு கைஸ். அதனால இதுக்கு 2 பாயிண்ட். அதனால் இப்போவே அது ஜெயிச்சிருச்சு. வாங்க அடுத்த பேப்ளேடுக்கு போகலாம். ஜீனோ எக்ஸ்கேலியஸ் கைஸ். இப்போ வாங்க இது கூடயும் பேட்டில் போட்டுடலாம். லான்ச் பண்ணியாச்சு. இது வரைக்கும் லான்ச் பண்ண 2 பேப்ளேடையுமே அது ஜெயிச்சிருச்சு. ஒரு பாயிண்ட் எடுத்துருச்சு கைஸ். இப்போ செகண்ட் பேட்டில். செம அடி கைஸ். ஜீனோ எக்ஸ்கேலியஸ் வந்து அட்டாக் டைப் கைஸ். அதனால் அது ஸ்டாமினா இருக்காது. தோற்றுருச்சு. 55 ரூபா பேப்ளேட் திரும்பியும் ஜெயிச்சிருச்சு கைஸ். வாங்க இப்போ அடுத்த பேப்ளேட் எடுக்கலாம். இப்போ வந்து சேஜ் எக்ஸ்கேலியஸ் கைஸ். சேஜ் எக்ஸ்கேலியஸ் வந்து செமையாக அடிக்கும் கைஸ். ஸ்டேடியமே நவுறுது கைஸ். இன்னும் ஒரு அடி கூட பட்டுருச்சு கைஸ். ஆனால் அதுக்கு சுத்தமாக ஸ்டாமினாவே இருக்காது கைஸ். 55 ரூபா பேப்ளேட் ஜெயிச்சிருச்சு கைஸ். இப்போ செகண்ட் பேட்டில். ஸ்டேடியமே நவுறுது கைஸ். பிடிச்சி தான் வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். செமையாக அடிக்குது கைஸ். ஆனாலும் அதுக்கு ஸ்டாமினா ரொம்ப கம்மியாயிடுச்சு. திரும்பியும் 55 ரூபா பேப்ளேட் தான் ஜெயிச்சிருக்கு கைஸ். இப்போ கடைசியாக லெஃப்ட் ஸ்பின் ட்ரெயின் ஃபேஃப்னியர் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ரிப்கார்ட் லான்ச்சர் தான் யூஸ் பண்ணுறேன் கைஸ். ஃபேஃப்னியர் வந்து ஸ்பின் ஸ்டீல் பண்ண பார்க்குது கைஸ். ஆனால் இந்த 55 ரூபா பேப்ளேட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறனால அதால் ஸ்பின் ஸ்டீல் பண்ண முடியல கைஸ். எனக்கு தெரிஞ்சு எல்லா பேப்ளேடுமே 55 ரூபா பேப்ளேட் வந்து தோக்கடிச்சிரும்னு நினைக்கிறேன் கைஸ். ஃபேஃப்னியரே தோக்கடிச்சிருச்சு கைஸ். அது 1 பாயிண்ட் எடுத்திருக்கு. இப்போ செகண்ட் பேட்டில் போட்டுடலாம் வாங்க. ஸ்டாமினா வந்து அந்த 55 ரூபா பேப்ளேடுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கைஸ். அதனால தான் அது எல்லா பேப்ளேடையுமே தோக்கடிக்குது. ட்ரெயின் ஃபேஃப்னியர் தலைமாடுது கைஸ். அவ்வளோதான் கைஸ், 55 ரூபா பேப்ளேட் ஜெயிச்சிருச்சு. இது எல்லா பேப்ளேடுமே ஜெயிச்சிருச்சு கைஸ். வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்தையுமே பண்ணுங்கள்.